இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் வீரா, என்ன பண்ற? உனக்குலாம் அசிங்கமா இல்ல? மாறன் கல்யாணமானவன் தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பண்றியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? படிச்சவ தானே நீ? இதுல பெரிய சர்ப்ரைஸ்னு வள்ளிமா கிட்ட சொல்லி வர என்ன வர சொல்லிருக்க? அது இதுதான் இல்லையா? ஏய், அவன் இங்க வருவான்னு எனக்கு தெரியாதுடி, சத்தியமா தெரியாது. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரிங்க சார், நம்பிட்டேன். அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? என்னடி, நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? ஏய், இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு? நான் இப்ப அவளை அடிச்சுட்டேன், ஆனா அவளும் ஒரு பொண்ணு தானே. அவ உன்னை நம்பி இருக்கால, அவளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? ஏய், என்னடி பேசுற நீ? அதுக்காக அவ கூட சேர்ந்து வாழ சொல்றியா? ஓ, ஏன் சார்? போங்க, போய் வாழுங்க போங்க. ஏய், ஏதோ தப்பு நடந்து போச்சு, மேலும் மேலும் அதை தப்பாவே போர்ட்ரே பண்ணாத. சாரி, என்ன மன்னிச்சிரு. நானும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அடேங்க அப்பா, இது இப்பதான் உங்களுக்கு புரியுதா? நீல திருந்தவே மாட்டல. என்னைக்கு பொண்டாட்டி சொல்றது தப்புன்னு ஒருத்தன் நினைக்கிறானோ அப்பவே அவன் உருப்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இத்தனை நாளா நான் சொன்ன எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தல, நான் சொன்ன வழியில தானே போய்கிட்டு இருந்த. இந்த விஷயத்துல மட்டும் எப்படி என் பேச்சு நீ கேட்காம இருந்த? உன்னை திருத்தவே முடியாதுடா. இப்ப என்ன, வீட்டுக்கு வரியா இல்ல இங்கே இருக்கியா? என்ன இந்த சார் மேடத்தை விட்டு தனியா போறாரு? வீரா, வீரா, என்ன? இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு அசிங்கத்தை வெளியே சொல்ற அளவுக்கு நான் உனக்கு கேவலமானவ கிடையாது. வீரா, நம்ம சிச்சுவேஷனுக்காக இன்னொருத்தவங்களோட உணர்வை பயன்படுத்துறதெல்லாம் கேவலம்டா. எப்படி உனக்கு இப்படிலாம் செய்ய தோணுச்சு? டேய், சரிடா, என்ன மன்னிச்சிடுறா. நான் கூட மதுக்கிட்ட உண்மையை சொல்லலாம் தான் நினைச்சேன். எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ண, ஆனா டேய், பொய் சொல்லாத. நீ ட்ரை பண்ணவே இல்லை. பிரச்சனையை வளர்த்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க நீ. டேய், நீ இத முன்னாடியே சொல்லியிருந்தனா இது இவ்வளவு தூரம் வந்தே தொலைஞ்சிருக்காது. டேய் மாறா, நான் சொல்றத கேளுடா. நான் உன்னை எவ்வளவு நம்புறேன், வீரா உன்னை எவ்வளவு நம்புறான். அதுக்கெல்லாம் நீ செய்யற கைமாறு இதுதானா? போடா. ஆனா ஒண்ணு, நாளைக்கு மதுனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. டேய், இப்ப மது என்னடா சொல்றா? நமக்கு கொடுத்த காசை அவ திரும்ப கேக்குறாளா?
அவனை ஏதாவது பேசினா பைத்தியக்காரனா அறிவு இருக்காடா உனக்கு? நம்ம குடும்பமா சேர்ந்து ஏமாத்தான்னு சொல்லிட்டு இருக்காடா அவ. அப்படியா சொன்னா? பின்ன வேற எப்படி சொல்லுவா? என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல. சின்ன வயசுல இருந்து உன் பின்னாடியே நான் சுத்தி சுத்தி வரேன். உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் என்னோட எமோஷன்ஸ உன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்ல. நான் தான் ஏமாந்துட்டேன். உன் மேல நான் வச்சிருந்தல்ல, நீயும் அண்ணன் கார்த்தியும் உன் குடும்பமும் சொன்ன எல்லாத்தையுமே நான் பிளைண்டா நம்பிட்டேன். நீ இவ்வளவு கேவலமான ஒருத்தனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை மாறா.